ஆண்டவர் நல்லவர். இதுவரையிலும் நம்மை அவர் ஒருவர் தான் நடத்தினார். இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதி வழியில் விட்டு விட்டு போகிறவர் அல்ல. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். ஸோ அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை அவர் கைவிடவும் மாட்டார். அவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். சில வருடங்கள் ஒருவேளை வாக்கு தத்தங்கள் நமக்கு நடக்காததை குறித்து நம்ம நிறைய பேர் வருத்தமாய் நினைப்போம். எனக்கு இந்த வாக்கு தத்தம் நடக்கலையே, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சில வாக்கு தத்தங்கள் கொடுத்த உடனே நடக்கும். சில வாக்கு தத்தங்கள் 6 மாதம், சில வாக்கு தத்தங்கள் சில வருடம். ஆனால் ஒன்று, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறாமல் மட்டும் போகவே போகாது. ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. அதனால் போன வருடம், அதற்கு முந்தின வருடம், எந்தெந்த வருடமெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் ஒருவேளை நடைபெறாமல் இருந்தாலும் நான் நம்புகிறேன், இந்த 2024 வருடம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கும்போது நமக்கு அந்த சூழ்நிலை சில நேரத்தில் நம்பவே முடியாமல் இருக்கும். ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தர்றாரு. அப்போது அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கும்போது சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படின்னா அவனுடைய வீட்டிலே அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுடைய குடும்பத்தாராலே வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷன். ஆனால் அந்த வாக்கு தத்தம் கொடுத்ததற்கு பிறகு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு 15 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடந்தது. அதனால் ஒருவேளை இந்த மாதம், இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்திற்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, ஆனால் என்னுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி நடக்கும், இது நடப்பதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், வாக்கு கொடுத்த ஆண்டவருக்கு சூழ்நிலையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல தான் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எதிர்காலம் என்னன்னே தெரியாது. அப்படின்னா தன்னுடைய தகப்பனோடும் தாயோடும் இருந்து இப்போ தனியாக ஒரு இடத்துல இரவு படுத்திருக்கும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, இனி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கையே இல்லை, எப்படி சாப்பிடுவேன், எப்படி வாழ போகிறேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, உன்னை இந்த தேசத்திற்கு மறுபடியும் நான் கொண்டு வருவேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ தலையில் வச்சு படுக்கிற இந்த கல் உமக்கு வீடாக மாறும் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னபடியே அவருக்கு கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்றினார். அதனால் சிலர் சோர்ந்து போய் காணப்படலாம். எல்லா வருஷமும் ஆண்டவர் கொடுத்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நடக்கிறது மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டர், இது எப்படி நடக்கும், என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, ஆண்டவர் வாக்கு கொடுத்ததற்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளோதான், அதெல்லாம் நம்பவே முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தை கூட தரையிலே விழவே விழாது.
அந்த சூழ்நிலையே இல்லைனாலும் அந்த சூழ்நிலையை நமக்காக ஏற்பாடு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் தப்பு வைக்கிறதுக்கு 4 வழியை பார்க்கலாம். அவனுடைய கண்களுக்கு முன்பாக 4 பாதை இருக்குது. அந்த 4 பாதையில் ஏதாவது ஒரு பாதையில் அவன் எஸ்கேப் ஆகலாம். ஒருவேளை அந்த 4 பாதையுமே அவன் அடைச்சிச்சுன்னா எனக்கு இனி பாதையே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம அப்படி கிடையாது. நமக்கு இன்னொரு பாதை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக செய்வேன். எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதனால நமக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் நமக்காக ஒரு வாசல் மட்டும் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் நம்புகிற ஆண்டவரே. வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நிறைவேறும்னா நீங்கள் அதை கட்டி அணைச்சிக்கணும். நீங்கள் அதை உரிமை கொண்டாடணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறாது. நான் 2003 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். அந்த பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே என்னோடு கூட ஒரு 12 பேர். எங்கள் 12 பேருக்குமே காலேஜ் அந்த முடிகிற அந்த ஒரு மாதம் ஒரே பதட்டமாகவே இருந்துச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிறோம்? 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டோம். அப்போது 2-3 தம்பிங்க அவங்க அப்பா ஊழியக்காரர் இருந்தாங்க. அதனால நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னே தெரில. ஏன் அப்படின்னா 3 வருஷம் படித்து முடித்தாலும் பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆராதனை நடத்த தெரியாது, எதுவுமே ஊழியத்தில் பெருசாக தெரியாது. அப்போ ஒரு கலக்கத்தோடு இருக்கும்போது எனக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லாஸ்ட் 10 டேஸில் நீங்கள் படித்து முடித்த உடனே அந்த பைபிள் காலேஜில் உங்களை 1 இயர் வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பெருமூச்சு வந்துருச்சு. அப்படா, நம்ம ஊழியத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இந்த காலேஜில் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அது ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர். அந்த முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு அந்த தலைமை பாஸ்டராக இருந்த அந்த பாஸ்டர் இந்த வாரம் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் தான் வர்ஷிப் நடத்தணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. எப்படி இது நடத்துறது அப்படின்னு தெரில. நான் போய் நின்னேன். ஒரு 30 ஸ்டூடெண்ட் முன்னாடி நிற்கிறாங்க. எனக்கு பாட்டு தொடங்கவும் தெரில, முடிக்கவும் தெரில. அப்படியே 2 பாட்டு பாடினா உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு. என்னால் நடத்தவே முடியல. நான் திரும்பி அந்த பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டர் பின்னாடி உட்காந்து நடத்துங்க அப்படின்றாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்து என்ன பேசுகிறதுனே தெரில. நான் திரும்பி பார்த்து அவரை கெஞ்சினேன், தயவுசெய்து வாங்க பாஸ்டர், என்னால் நடத்தவே முடியல அப்படின்னு. இந்த 30 ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தான் வார்டன். அவங்க 30 பேரையும் நான் சொல்கிற வார்த்தையை தான் அவங்க கீழ்ப்படியணும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு நாள் முதல் உபவாச ஜபத்திலேயே அவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். நான் ஒரு மனசு உடம்பெல்லாம் வேர்த்து மனசு உடஞ்சி போய், என்னடா ஒரு பாட்டு நடத்துறது கூட தெரியலையே அப்படின்னு ஒரு ஓரத்தில் உட்காண்டிருக்கிறேன். அந்த பாஸ்டர் மைக்கை பிடிச்சிட்டு அவர் கொஞ்ச நேரம் வர்ஷிப் நடத்திட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு அவர் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டோன்னே இல்லை இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே அந்த வார்த்தையை நம்பினது போலவே விசுவாசித்தது போலவே 1000ங்களுக்கு கர்த்தர் தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் உங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் வரும்போது சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம். இந்த வருஷம் இந்த முதல் மாதம் நீங்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வருஷம் எப்படி முடிய போகுதோ, நான் என்ன பண்ணுவேனோ, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறுமான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், யாரெல்லாம் அதை உரிமை பாராட்டுகிறீர்களோ உங்களுக்கு அதற்கான ஏதுக்கள் எதுவுமே
இல்லைனாலும் வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பாக உங்களுக்கு செய்யாமல் போகவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சொல்ல போகிறோம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் அதை அணைச்சிக்கிற ஆண்டவரே, நீர் எனக்காய் கொடுத்த வார்த்தை நிச்சயம் நீ நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் நம்புகிறேன் சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அதை நான் கட்டி அணைக்கிற ஆண்டவரே. இது வேற யாருக்காகவும் கொடுக்கப்பட்டது அல்ல, இது எனக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது என்னுடைய கண்கள் காண நடக்க போகுது. நான் இந்த திருச்சபையில் சாட்சியாக நான் நிற்க போகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, அடுத்த நியூ இயர் சர்வீஸுக்கு கர்த்தர் என்னை ஜீவனோட காத்து எனக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்தத்தையும் ஒன்று கூட தரையிலே விழாம எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நீர் நிறைவேற்ற போகிறதற்காக சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி. அதை அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் நான் அதை பார்ப்பேன். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா, இந்த வாக்குத்தத்தத்தை அணைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு வாழ்ந்திருப்பது, நான் இன்றைக்கு ஊழியம் செய்வது எல்லாமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை 100% நம்பினதுனால தான். நான் இந்த கேலண்டர் இருக்கு பாருங்களேன், ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 3 பேர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போ நிறைய டைம் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேலண்டர் எடுத்து பிளேடு வச்சு இந்த வசனத்தை எல்லாம் ரொம்ப அழகாக வெட்டி அதை செவத்துலலாம் ஒட்டுவேன். என்னுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா ஹால் குறைஞ்சது ஒரு 100 வசனத்தையாவது நீங்கள் வாசிக்காமல் இருக்கவே முடியாது. அப்போது பென்சில் எடுத்து செவத்தில் வாக்குத்தத்தங்களை நான் எழுதுவேன். அந்த வாக்குத்தத்தங்களை எழுதி அப்படியே அதை நம்புவேன். எனக்கு தான் ஆண்டவரே, இது எனக்காக தான் எழுதியிருக்கிறீங்க, இது எனக்கு சொந்தமானது. ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்று எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உன் கூட இருக்கும்போது உனக்கு கற்றுக் கொடுத்தவங்களோட கர்த்தர் உன்னை முன்னாடி நிறுத்துவார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இந்த சங்கீதத்தில். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு வாசிக்கிறேன். வாசித்த உடனே எனக்கு பெருமைப்படணும் அப்படின்னலாம் இல்லை, எங்கள் பாஸ்டரோட நான் பெருசாக அப்படி பெருமையாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு அப்படி தோணுச்சு. உடனே நான் அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. என்னுடைய சர்ச்சு பாஸ்டர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே மேடையில் ஏற்றி பிரசங்கம் பண்ண வைக்க மாட்டார். அதுவும் அவங்க சர்ச்சிலேருந்தே போன ஒரு பிலிவரை கண்டிப்பாக கூப்பிட மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை கையை வச்சு ஜெபம் பண்ண ஒரே மாதத்தில் எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், டேய் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு டேட் வேணும்னு கேட்டார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், எந்த பாஸ்டர்கிட்ட பேசணும்னு கேட்டார். சரி, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும், பேசி டேட்டு வாங்கி கொடுன்னு கேட்குறாருன்னு நினச்சேன். எந்த பாஸ்டர்கிட்ட பேசணும் ஐயான்னு கேட்டேன். எந்த பாஸ்டரா? நீ தாண்டா பாஸ்டரு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருக்கிறேன், இந்த வருஷம் ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு நீ தான் பிரசங்கியார், 3 நாள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே வேர்த்திருச்சு. பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டேட் கிடைக்குமான்னு கேட்குறாரு. தமாஷா பாஸ்டர். அப்போ அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த கன்வென்ஷனுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் சேரில் உட்காந்துருந்தார். நான் வழக்கமாக எப்பவும் அவரு கீழே உட்காரது வழக்கம். நான் போய் கீழே பாயில் உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே பாஸ்டர், என்னடா கீழே உட்காந்துருக்கேன், நீ இன்னைக்கு ஸ்பெஷல் பிரசங்கியாரு, நீ மேலே உட்காரு
நான் கீழே எப்போ உட்காந்துக்கிறேன்ப்பா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை 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 இல்லை, ஆண்டவர் உன்னை என்னை விட நிறைய நம்புறாரா, கர்த்தர் கூட நிறைய இருக்கிறாரு. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் நம்மை பார்த்து அல்ல, உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் வாக்குத்தத்தத்தை நம்பவே முடியாது. நம்மளை பார்த்தா வாக்குத்தத்தம் எது நிறைவேறும்? நம்ம ஒன்றும் இல்லைல்ல, நமக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நான் நம்புறேன், உங்களையும் வாக்குத்தத்தத்தையும் பார்க்காதீங்க, வாக்குத்தத்தத்தையும் அதை கொடுத்த கர்த்தரையும் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தையும் அவ கொடுத்த கர்த்தரையும் நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம், அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி எனக்கு சொன்னதை நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். யோவானுடைய தகப்பன் சகரியா அந்த தேவாலயத்திற்குள்ள போகும்போது ஒரு தூதன் ஒரு சத்தம் உள்ள வருது. என்ன சத்தம் வருது அப்படின்னா, சகரியாவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு வருது. என்ன சத்தம்? ஹலோ, என்ன சத்தம்? எப்போ? சகரியா வயது சென்று, ஒரு காலத்துல 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உங்களுக்காக நாங்க வளர்த்துவோம் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. இப்போ பிள்ளை கிடைக்கல, வருஷங்கள் போயிடுச்சு. இப்ப 2 பேரும் ரொம்ப ஏஜ்ட் ஆயிட்டாங்க. அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுத்தமா மறந்துட்டாங்க. அதுக்கு நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக ஆண்டவரை விட்டுறல, அதுக்காக பரிசுத்தத்தை விட்டுறல. அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏனோ ஆண்டவர் நமக்கு தரல, சரி ஓகே பரவாயில்ல, அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு பழகிட்டாங்க. அவங்க பண்ணின ஜெபத்தை அவர்களே மறந்துட்டாங்க. ஆனா வயசாகி எல்லா சரீரத்தினுடைய பலனும் போனதுக்கு அப்புறம் வயசாகும் போது கர்த்தர் சந்திக்கிறாரு. உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, நான் நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன். என்ன காமெடி பண்ணிருக்கீங்களா? நான் ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு எல்லாம் போச்சு. அதனால தான் சொல்லப்படுகிற வார்த்தையை நீ விசுவாசிக்கிறதுனால அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, பேச மாட்டேன். அவன் வெளியே ஊமையனா வெளியே வரும்போது எல்லாரும் பார்த்து உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குன்னு நினைச்சாங்களாமா. அப்ப நான் நம்புறேன், நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வருஷங்கள் தாண்டி இருக்கலாம். அந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கலாம். பாஸ்டர், ஒரு காலத்துல நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன், இப்ப அந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறது கூட இல்லை, நான் மறந்துட்டேன், இனி எங்க நடக்க போகுது, அந்த ஜெபத்துக்கு இனி எங்க பதில் வரப்போகுது. ஆனா நான் நம்புறேன், சகரியாவுக்கு அந்த ஜெபத்தை மறக்காம பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே. ஆனால் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம இருப்பாரா? உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா சொல்றேன், உங்க ஜெபத்தை நீங்களே மறந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனை உங்க முன்னாடி நிப்பாட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் ஜெபத்தை பரலோகம் மறக்கல, உங்க ஜெபத்தை ஆண்டவர் மறக்கல. ஏற்ற நாள் வரும். நான் நம்புறேன் 2024 ஆண்டு அநேக நாட்களாக கிடக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வருஷம், கர்த்தர் பதில் கொடுக்கிற வருஷம், உங்களுடைய ஜெபத்தை திரும்பி பார்க்கிற வருஷம், கர்த்தர் நினைக்கிற வருஷம். ஹல்லேலூயா. மர்தகாய் தன்னுடைய ராஜாவுக்கு முன்னாடி அவருடைய உயிரையே காப்பாத்திட்டான். ஆனா அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எந்த தட்டி கொடுத்தலும், எந்த என்கரேஜ்மெண்ட்டும், எந்த அவார்டும், எந்த பதவி உயர்வும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை.
ஆனால் உண்மையிலேயே ராஜாவை ஒரு மனுஷன் காப்பாற்றிட்டான், அவருடைய உயிரை காப்பாற்றிட்டான்னா அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுப்பாங்க, அவனுக்கு இம்மிடியட்டாக பதவி உயர்வு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவனுக்கு கை தட்டுவாங்க. ஆனால் என்னமோ தெரில, இவன் கேட்டு வாட்ச்மேனாக இருந்ததுனால அவனை பெருசாக யாருமே எடுக்கலை. ஆனால் நான் நம்புகிறேன், அவன் செய்த அந்த காரியத்தை யார் மறந்திருந்தாலும் கர்த்தர் மறக்கல. ஒரு நாள் இரவு ராஜாவுக்கு தூக்கமே வராம கர்த்தர் ராஜாவுடைய தூக்கத்தை தட்டி எழுப்பி, என் பிள்ளை செஞ்சதுக்கு இன்னும் பதில் கொடுக்கலன்னு சொல்லி அந்த ராஜா மூலமாய் மொர்தெகாய்க்கு பதில் கொடுத்த அந்த கர்த்தர், நான் நம்புறேன், நீங்க பட்ட பிரயாசம், நீங்க பட்ட அவமானம், நீங்க ஜெபித்த ஜெபம் அத்தனையும் கர்த்தர் திரும்பி பார்த்து இந்த வருடம் அதற்கான பலனை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ண இது உங்களுடைய வார்த்தையா இருக்குமானால், இது உங்களுக்குரிய வார்த்தையா இருக்குமானா, ஆண்டவர் உங்களோட பேசுவாரானா கையை மேலே உயர்த்தி, ஆமா ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிறதற்காக நன்றி, ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப நான் என்ன அப்படின்னு சொன்னால், பிசாசு பொறுத்த அளவில் தேவன் நம்மளை உருவாக்குறதற்காய் நம்மளை உருவாக்கணும், வணைந்து கொள்ளணும் அப்படின்றதற்காக உண்டாக்குனவர். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, நம்மளை அழிக்கிறதற்காக வந்தவன். நல்லா நினச்சிக்கோங்க, இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சர் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு விசுவாசிக்கு இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்படின்னா எதிர்மறையான எண்ணம். எதிர்மறையான எண்ணத்தினுடைய ஆழத்தை யாருமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நெகட்டிவ் தாட் அப்படின்னா, பிசாசு உங்களுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொடுத்து, நீ நல்லா வரமாட்ட, நீ விழுந்துருவ, உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற அந்த எதிர்மறையான எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் நம்புகிறேன் அதனுடைய ஆழத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது உங்களை மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அவ்வளவு ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகள் சூசைட் பண்ணுற அளவு கூட நீங்கள் கொண்டு நிறுத்திடுவாங்க. அதனால அதான் வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே எந்த சூழ்நிலைக்கு போனாலுமே, இல்லை நடக்கல, அப்படி ஆயிடுச்சு, நெகட்டிவா நீங்க யோசிக்கவே கூடாது. நீங்க யோசிக்கவே கூடாது. எப்போ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும். அப்போ பரிசுத்தவான்களெல்லாம் எப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த சிங்க கெபிக்கு கர்த்தர் என்னை தப்பிச்சாலும் தப்பிக்கலான்னா கூட பரவாயில்ல. அப்போ எப்பொழுதுமே இந்த சத்தத்தை கேட்குற நீங்க ஒருவேளை அப்படி நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நிறுத்து மகளே, நிறுத்து மகனே, நீ அந்த ஆழத்துக்கே போக வேண்டாம், நீங்க அந்த காரியத்தை யோசிக்கவே வேண்டாம். அப்போ தேவனுடைய மனுஷன் யோபு சொல்லும்போது சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ உடம்பு நல்லா இல்லை, உடம்பு முழுக்க புண்ணு, பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க, சொத்தெல்லாம் பறி போயிருச்சு, சாம்பலை எடுத்து போட்டுட்டு இனி வாழ்க்கையே இல்லைன்னு உட்கார்ந்துருக்கிறார். எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் என்ன சொல்றாரு தெரியுமா? என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அப்போ உங்களுடைய வாயிலிருந்து எப்பவுமே முடியாது, இல்லை, முடிஞ்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. கேட்கல? நான் சொல்றேன், மரணத்தினுடைய விளிம்பிற்கு போனா கூட அந்த மூலையிலிருந்து உங்களை கர்த்தரால தூக்கி எடுக்கிறதற்கு முடியும்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி
இந்த வருஷம் ஆண்டவர் அதை செய்வார். இந்த ஆண்டு அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க கண்கள் பார்க்கும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்வேன். அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். ஆறுகளை உண்டு பண்ணுவேன். நோ நெகட்டிவ் தாட்ஸ், நோ திங்கிங். அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. யோசிக்கக்கூடாது, எப்பவுமே யோசிக்கக்கூடாது. என்ன வந்தாலும் யோசிக்கக்கூடாது. என்ன வந்தாலும் உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் என்ன பேசணும் தெரியுமா? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கேளுங்க பார்க்கலாம். உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்தும் சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். பென்சே நீ ஏன் கலங்குகிறாய்? நீங்கள் எல்லாம் சோகமே இல்லாத மாதிரி பெரிய தைரியசாலி மாதிரி உட்காந்துருக்குறீங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களை பற்றி. உங்களை பார்த்து எனக்கு நம்பிக்கை வரல. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஏன் கலங்குற? சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் சோர்ந்து போகிற? நிர்வாணியாய் உன் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தாய், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவாய். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு கண்டிப்பாக வரும். ஆமென் சொல்லுங்கள். எந்த சூழ்நிலைக்கு போனாலும் உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நெகட்டிவாக பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. ஒரு 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 மனுஷங்களை பார்க்கும்போது ஓயாமல் உங்கள் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். காய்ச்சல் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா ஊரில் இருக்கிற 45 பேருக்கு ஃபோன் பண்ணி காய்ச்சல்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். பார்க்குறவங்க எல்லாரிடத்துலையும் என்ன சொல்லி ஆகணும்? காய்ச்சல்னு சொல்லியே ஆகணுமா? நமக்கு நிறைய பேருக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் ஃபீவருங்க. யாரை பார்த்து, ஏன் அவங்க டாக்டரா? இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு பண்ண போகிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய இயலாமையை நம்ம சொல்கிறது நமக்கு வழக்கமாயிருச்சு. நம்ம பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அப்படி சொல்கிறது வகையில் போச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், அதுக்காக நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் நம்புகிறேன் வேண்டாம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அது நமக்கு கண்டினியூ ஆக போகிறதில்ல, அது நமக்கு நிரந்தரமாக போகிறதில்ல. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கர்த்தர் தூக்கி எடுக்கத்தான் போகிறாரு. உண்மையான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இது சரியாகிருன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர இது சரியாகாதுன்ற எண்ணம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கூட, கையை அப்படியே மேலே உயர்த்தி, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. வாக்கை பெற்றுக்கொண்ட நான் சின்னவனாக இருந்தாலும், வாக்கை கேட்ட என்னுடைய காது நான் பலவீனமானா இருந்தாலும், ஆனால் வாக்கு கொடுத்த நீங்கள் கண்டிப்பாக பெரியவர். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க கைகளை உயர்த்தி. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு பேசிட்டே இருக்கிறாரு. எத்தனை வாக்குத்தத்தம் வருது, எத்தனை பேர் வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சுன்னு சாட்சி சொல்றாங்க. ஆனால் என்னால் மட்டும் ஒரு சாட்சி கூட சொல்லவே முடியலையே. உண்மையிலே பாஸ்டர், இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு நான் உள்ள வரும்போது கூட போலாமா வேண்டாமா, இந்த வருஷமும் என்ன இருக்க போதோ, போன வருஷம் ஒரு கதையை போல நான் கழிச்சிட்டேன். எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை கையில் எடுக்கும்போது கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்னால் சந்தோஷம் கூட பட முடியல பாஸ்டர். பாஸ்டர், நீங்கள் வேற யாருக்காகவும் பேசலை, எனக்காக தான் பேசுறீங்க. எனக்கு வாக்குத்தத்தம் எப்படி நம்புன்னு, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன் சிஸ்டர், பிரதர், என் அன்பு தாய் தகப்பனே, உங்களுக்காக தான் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு நான் நம்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வலதுகரத்தை பிடிச்சி சொல்கிறாரு, நீ ஏன் மகளே பயப்படுற, நீ ஏன் மகனே பயப்படுற, உன்னை அழைச்சதுலேருந்து, உன்னை வேறு பிரித்தது வந்துருந்து இத்தனை நாள் வரைக்கும் உன்னை நான் நடத்தினேன் அல்லவா? சொல்லுங்க, கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, நான் உங்களுடைய வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ நடத்துவீங்க. ஆமேன். அப்படி சத்தம் உயரட்டும். என்ன வச்சில்ல, என் சூழ்நிலையை வச்சில்ல, எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்லா நினச்சிக்கங்க,
கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்றதற்கு ஒன்னே ஒன்று மட்டும் ஆண்டவர் மிச்சம் வச்சிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்ன்றதுல இதுல நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன சொல்லுங்களேன்? யோபு எடுத்துக்கங்களேன். யோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும்ன்றதற்காக எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்தாலும் பிசாசனுடைய கையில் ஒன்று மட்டும் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார். என்ன கேட்கல? உயிர், ஜீவன். உங்களுக்கெல்லாம் ஜீவன் இருக்கா? கேட்கல? இருக்கா இல்லையா? 2023 எத்தனையோ பேர் மரிச்சிட்டாங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பலசாலிகள் எல்லாம் கிடையாது. நான் நம்புகிறேன் 2024 வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனோட உங்களை வச்சிருப்பாரு. ஆனால் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். இது போதும், இது போதும். பிசாசு எல்லாத்தையுமே கேட்டான். ஆண்டவரை பார்த்து கேட்குறான், யோபு விருதாவாக அவன் சேவிக்கிறான், நீர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீர், நீர் அவனை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறீர், உனக்கு என்னப்பா வேணும்? வேலியை எடுத்துருங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரிப்பா, வேலியை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரே, ஆனால் சரிப்பா தொட்டுக்கோ. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும் சொல்லுவார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ என்ன பண்ணாத, அதுக்கு உனக்கு பர்மிஷன் தரமாட்டேன். நான் நம்புகிறேன் 2023 வருடம் உங்களை சோதிக்கிறதுக்கு எத்தனை வேணும்னாலும் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, வேற எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு, நான் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். நான் நிறைய நேரத்தில் எதுக்கு இந்த உயிரையும் வச்சிருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எதுக்கு இந்த உயிர்? எனக்கு வேண்டாம். என்னை கொண்டிருக்கலாம்ல ஆண்டவரே, என்னை எடுத்திருக்கலாம்ல ஆண்டவரே, எனக்கு சாவு வராதா? நான் எதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்? யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இவ்வளவு ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வருஷம் முழுக்க உங்களை காப்பாற்றி இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கர்த்தர் பார்க்க பண்ணினதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடையத்திலிருந்து எல்லாமே எடுக்கப்பட்டாலும் உன்னுடைய ஜீவன் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் நீ இழந்தது எல்லாம் உனக்கு திரும்பி வரும் மகளே, உன்னை விட்டு போனதெல்லாம் உனக்கு திரும்பி வரும் மகனே. கர்த்தர் ஜீவனை பாதுகாத்தார்ல, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர், நீங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும்போதே ஆமென், ஆமென், ஆமென். உடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்க பிள்ளையினுடைய வாழ்வை உங்க கண்கள் பார்க்க போகுது. உங்க வீட்டில் இந்த ஆண்டு ஒரு சந்தோஷ செய்தி கேட்கப்படும், மேளதாள சத்தம் கேட்கப்படும், குழந்தை சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருக்கிறத இந்த வருஷம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏசேக்கு முடிஞ்சிருச்சு, சித்னா முடிஞ்சிருச்சு. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருகிறவர். நல்ல கரங்களை மேல தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன். அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சத்தத்தை உயர்த்தி, எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாருன்னா சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய உயிருக்கு தான் நிறைய நேரத்தில் பிசாசு போராடுவான். நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது லேசுன்னு நீங்க நினைக்காதீங்க, லேசுன்னு நினைக்காதீங்க. மோசைக்கு அவனுடைய உயிரோட எப்படி போராடணும் பாருங்களேன். பிறக்கும் போதே அந்த மோசே பிறக்கும் போது இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சாகுறாங்க. ஆனா ஆண்டவர் அவனை அங்க பாதுகாத்தார். ஒரு நதி, அந்த நதியில நிறைய பிள்ளைங்களுடைய ஜீவன் போகுது. ஆனா அந்த நதியில கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒருத்தனுடைய ஜீவன் காப்பாற்றப்படுது. எதர் நீங்க போன அதே ரோட்ல எத்தனை பேர் மரிச்சு போனாங்க?
அதே சூழ்நிலையில் அதே ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க. உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஜீவனோட பிசாசு போராடினது ஒரு டைம் 2 டைம் இல்லை. உங்களை நிறைய பேரை எழுப்பி நின்று மரண கண்ணிக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? மரணத்தை பார்த்துருக்குறீங்களா? செத்துருவேணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் எங்கேருந்து காப்பாற்றப்பட்டோம் தெரியுமா? மரணத்திற்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லை, ஒரு அடி கூட தூரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கிருந்தெல்லாம் நம்முடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் உன்னை கைவிடுவதே இல்லை. இந்த பலிபீடத்திலேருந்து உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் உங்களில் நிறைய பேருக்கு ரகபோத்து தான். கர்த்தர் ஏசேக்கு சித்தனாவை எடுத்து போட்டு நிச்சயமாக நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை நம்புகிறவங்களுக்கு அப்படியே நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏசேக்கு சித்தனாவில் உங்களோட நிறைய பேர் சண்டை போட்டாங்க, நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணினாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் ரகபோத்தில் நிறைய பேர் உங்களோட ஒப்புரவாகிறதற்கு வருவாங்க, நிறைய பேர் உங்களோட ஒப்புரவாவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரகபோத்தாய் மாறும். நான் நம்புகிறேன் உங்களோட நிறைய பேர் ஒப்புரவாவார்கள். உங்களோட சண்டை போட்ட நிறைய பேரை கர்த்தர் ஒப்புரவாக்குற வருஷம் இந்த வருஷம். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஏசேக்கு சித்துனாவில் அவனை துரத்துனாங்க. நீங்க இருக்காத, நீ எங்களை விட்டு போயிரு, நீ எங்களில் ரொம்ப பெரியவன் ஆவேன்னு நிறைய பேர் துரத்துனாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் ரகபோத்துக்கு அவங்க வரும்போது யாரெல்லாம் துரத்துனாங்களோ அவங்க அவனை தேடி போனாங்க. நான் நம்புகிறேன் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தந்து உங்களை வெறுத்தவங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களை ஒதுக்குனவங்க நிறைய பேர் உங்களை தேடி வர்றது மாதிரி சத்தமாய் ஆமேன் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஏசேக்கு சித்தனாவில் நான் நம்புகிறேன் ஈசாக்கு ஒரு தனி ஆளாக நின்னதை பார்த்தாங்க. அவனை அடித்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் துறவை தோண்டி அந்த துறவை மூடி போட்டால் யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க. ஈசாக்கோட யார் சண்டைக்கு வர போகிறா? ஈசாக்குக்காக யார் கூட நிற்க போகிறா? எந்த வக்கீல் நிற்பாங்க? எந்த ஜட்ஜி நிற்பாங்க? எந்த போலீஸ்காரர் நிற்பாங்க? ஆனால் நான் நம்புகிறேன் ரகபோத்துன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. நான் நம்புகிறேன் 2023 ஆண்டு உங்களோடு கூட யாருமே இல்லாமல் நீங்கள் தனிமே நின்றுக்கலாம். உங்களை அடித்தா யாருமே கேட்குறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்களை திட்டினா யாருமே கேட்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கூட யார் இருக்காங்கன்னு நினச்சி நிறைய ஃபைட் பண்ணலாம். ஆனால் நான் நம்புகிறேன் இந்த 2024 வருஷம் உங்களுக்கு துணையாய் கர்த்தர் நிற்கிறத, உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் நிற்கிறத நம்புறவங்க ஆமேன் சொல்லிட்டே இருங்க, விசுவாசிச்சுட்டே இருங்க. நான் நம்புறேன் இது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமான வார்த்தை, அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். உங்களோட கர்த்தர் இருக்கிறத பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கைகளை மேல உயர்த்தி என்ன நம்புங்கப்பா,
என்ன நம்புங்கப்பா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன, அப்படியே கையை உயர்த்தி சத்தமா என்ன நம்புங்கப்பா. என்ன பத்தாது, முழு பலத்தோடு கூட சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். என்ன நம்புங்க ஆண்டவரே. ரிதலரம் சோதம் சொல்லிட்டே சொல்ல 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 அந்த கிருபை. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். அப்பா நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன முடிஞ்சவங்க ரெண்டு கையை மேல உயர்த்தி என்ன நம்புங்கப்பா. சத்தமா உங்க குரல் ஆண்டவருடைய பக்கத்துல ஏசப்பா. நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? காத்திருக்கும் அம்மாடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் அம்மாடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? இப்ப கைய மேல தூக்கி என்ன நம்புங்கப்பா. நம்புங்கப்பா. எஸ், என்ன நம்புங்கப்பா. இந்த வருஷம் என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. ஆமென். இந்த அந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? அப்படின்னா ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட எல்லா பாத்திரங்களையும் பார்ப்பீங்கன்னா அவங்க நின்ன சூழ்நிலை ரொம்ப டவுன். அவங்க நின்ன சூழ்நிலை ரொம்ப டவுன். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்காக செஞ்சது என்ன தெரியுமா? உன்னதமானதை கர்த்தர் செஞ்சார். நம்ம நிறைய நேரத்தில் டவுனில் இருக்கலாம். அதான் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? இவங்க தானே கல்வி அறிவில்லாதவர்கள் தானே. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்துக்க ஆச்சரியப்பட்டாங்களாமா. நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த வருஷம் டவுனில் இருக்கலாம், கீழே நிற்கலாம், நீங்கள் பார்க்குறது முட்செடியாக இருக்கலாம், நீங்கள் நிற்கிறது பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் நிற்க வைக்கிறது எதை தெரியுமா? சொல்லுங்க, நம்புறீங்களா? இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் நம்புறீங்களோ இல்லை? நான் 100% நம்புகிறேன். இந்த வருஷம் எனக்காக கர்த்தர் சூரியனை நிற்க வைக்க போறாரு. என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய முடிவு எனக்கு சம்பூரணமா
ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவை கர்த்தர் சம்பூர்ணமா மாற்ற போற. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா அந்த பாட்டை சேர்ந்து? ஆண்டவரை, நான் உங்களை நம்புறேன், என்ன நம்புங்க ஆண்டவரை, இந்த வருஷம் நான் வாழ்ந்து காட்டுவேன் உங்களுக்கு. அது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, அவ்வளவுதான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். வேற எந்த கண்டிஷனும் இல்லை பிரதர், எந்த கண்டிஷனும் இல்லை சிஸ்டர். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் உத்தமையாய், அவ்வளவுதான். நீ உண்மையா இருப்பா, நீ உண்மையா இருப்பா, நீ நீதியா வாழுப்பா. வேற நீ அலட்டிக்கவே வேண்டாம். வர வேண்டியது தன்னை போல அந்தந்த நேரத்துக்கு நீ தேடி போக வேண்டாம், உன்னை தேடி வரும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா? நன்றி ஆண்டவரே. பீட் ஹalleluya. கைகளை எல்லாரும் தட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட். நீங்க நல்ல கை தட்டுற சத்தம் வான வரையும் கட்டுட்டு. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. பாடுவோம். பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முச்செடியில் தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே. இப்ப சத்தமா என்ன நம்புங்கப்பா, சொல்லிட்டே இருங்க. என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. இந்த வருஷம் உமக்கு வாழ்ந்து காட்டும் ஆண்டவரே. என் பலன் ஒண்ணுமே இல்லப்பா, உங்க பலன் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே,
உங்களுக்கு இன்றைக்கி நிறைய வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் பேசினார். ஆனால் ஸ்பெஷலாக இன்றைக்கி சரி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நான் நம்புகிறேன், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இறங்குகிறபடி அல்ல, உங்களை கர்த்தர் ஒவ்வொரு மாதமாய் உங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவேன். நம்புறவங்க நல்ல கைகளை உயர்த்தி, இந்த ஆண்டு விருத்தி அடைகிற ஆண்டு. நம்முடைய சபை நாளுக்கு நாள் வளரப்போகிறது. நம்முடைய திருச்சபை இந்த வருடம் அப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒரு விசேஷத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விருத்தி அடைகிறத, நாளுக்கு நாள் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு காண பண்ண போகிறார். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண்பது இல்லை. ஆமென். ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை நான் நாளுக்கு நாள் குறைஞ்சு போகிறேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருமானம் எனக்கு இன்னைக்கு இல்லை பாஸ்டர், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இருந்த ஒரு உயர்வை நான் இன்னைக்கு பார்க்கல, நான் நாளுக்கு நாள் டவுன் ஆகிட்டே போகிறேன், நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தேன், நான் எல்லாருக்கும் முன்னாடி மதிப்புக்குரியவனாக இருந்தேன், ஆனால் இப்போது என்னமோ தெரில, நான் ரொம்ப இறங்குறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் குறைஞ்சிட்டோனோன்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்காக பேசுகிறார். இல்லை, ஆண்டவர் உங்களை இறக்கலை. உங்களுடைய பிரயாணத்தில் ஒரு பள்ளோன்ற ஒன்று வரும்னா நான் நம்புகிறேன், 10 அடி நீங்கள் பள்ளமாக போனீங்கன்னா உங்களை 100 அடி மேலே உயர்த்துகிற ஒரு கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், உங்களை பள்ளத்திலிருந்து, உங்களை கீழே இருந்து கர்த்தர் மறுபடியும் தூக்கி ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர் நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் காணும். நீ விழுந்து போன அந்த நிலைமையை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். நீங்க தள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். நீங்க எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திற்கு மறுபடியும் கொண்டு வரப்படுவீர்கள். சாதாரணமானவர்களாய் அல்ல, கைத்தட்டலோடு நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நீ தள்ளப்பட்ட ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, மறுபடியும் ராஜா உன் தலையை உயர்த்தி அந்த ஸ்தானத்தில் நிற்க வைப்பார். அந்த ஆண்டு இந்த ஆண்டா இருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும். கர்த்தர் சொல்கிறார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. ரிதலரம் தனரோல ரேதலரம் கதரலரம. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் முதலாவதாக இந்த தாவீதனுடைய ஃபஸ்ட்டு வளர்ச்சியை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஃபஸ்ட்டு அபிஷேகம் எங்கே அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு. அப்போ எல்லா பிள்ளைகளையும் ரெடி பண்ணி உட்கார வைக்க சொல்கிறாரு. இவர் தாவீதை பெரிய பொருட்டாக எடுக்கல அவங்க. ஏன் அப்படின்னா சின்ன பையன், சரி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அவனை அனுப்பிட்டாங்க. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்து இஸ்ரவேலில் ராஜாவா அபிஷேகம் பண்ணவரை ஈசாயினுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு தைல குப்பியோடு வந்திருக்கிறார். அப்போ அவருடைய மூத்த மகன் நிற்கும்போது அவர் மிலிட்ரி மேன் போது எப்போவுமே உடம்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ட சாட்டமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் முதல்ல ராஜாவா அபிஷேகம் பண்ண ராஜா யாருன்னா நோஞ்சான் கிடையாது,
யாரு? சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். சவுல் பெரிய உயரம் உள்ளவன். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நிப்பாட்டி சவுலை நிப்பாட்டி பார்த்தா எல்லாருமே அவனுக்கு தோளுக்கு கீழ் இருப்பாங்களாமா. அப்போ ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவா சாமுவேலை அபிஷேகம் பண்றதுக்கு ஒருத்தர் சொல்றாரு. அவன் யார் அப்படின்னா, பார்த்தாலே இப்படி எட்டி தான் பார்க்கணும். அவன் சாப்பிட்றதுக்காக வச்ச சாப்பாடை ஃபர்ஸ்ட் அவனுக்கு வச்ச சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு தொடையை தூக்கி வச்சாங்க. அவன் எப்படி இருக்கும்? அவ்வளவு பலசாலி. அப்போ இவனுடைய கற்பனையில் அடுத்து ரெண்டாவதா ஒரு ராஜாவா ஆண்டவர் ஏற்படுத்துறது கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் உயரம், வாட்ட சாட்டம். அப்போ அந்த மூத்த மகன் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, இவன் தானே ஆண்டவர் ரொம்ப வெயிட்டா ஹைட்டா இருக்கிறான். இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எல்லாரும் இப்போ யாருமே இல்லைன்றாங்க. இப்போ உங்களை வேற ஏதோ பையன் இருக்கானா, சின்னவன் ஒருத்தன் இருக்கான். அப்படி சின்னவன் முன்னாடி நின்ன உடனே சாமுவேலெல்லாம் நம்பவே முடியல. திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பேசுறது நீர் தானா, இல்லை உண்மையா இவனைத்தான் அபிஷேகம் பண்ணணுமா? என்ன ஆண்டவரை இத்தனோண்டு பையனை நிறுத்தி இவனை ராஜாவா அபிஷேகம்? ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல ராஜாவா அபிஷேகம் பண்றான், அவ்வளோ பெரிய ஆளு. ரெண்டாவது அபிஷேகம் பண்றவன் இவன் சின்ன இவன். நான் நம்புறேன் ஆண்டவர் இல்லை, இவனை தான் நீ அபிஷேகம் பண்ணு, அவன் தான் இந்த நாட்டை ஆள போறான், நான் தெரிந்து கொண்ட. அப்ப நான் நம்புறேன் முதல் அவனுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம், முதல் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம், நான் நம்புறேன் சாதாரணமானது தான், குறைவானது தான், அற்பமானது தான். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அதை அவனுக்கு பரிபூரணம் அடைய செய்தார். உங்க கையில 5 அப்பம் 2 மீன், ஒரு பிள்ளை சாப்பிட்ற அளவு தான், கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். கடைசியாக ஒரு அடை சுடுறதுக்கு மாவு. நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பம். ஆனால் அந்த கொஞ்சம் எண்ணெய் அந்த அம்மாவுடைய முழு கடனையும் முடிக்கிற அளவிற்கு ஆண்டவர் பெருக பண்ணாரா இல்லையா? அந்த கொஞ்சம் மாவை பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் அவங்கள போஷிக்க பண்ணாரா இல்லையா? நான் நம்புறேன் அற்பமான ஆரம்பத்தை இந்த உலகமே அசட்ட பண்ணினாலும் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற அந்த அற்பமான ஆரம்பத்தை கண்ணோக்கி பார்க்கிறது. நான் நம்புறேன் உங்க கையில இருக்கிற ஆரம்பம் தான் ஒரு நாள் அற்புதமா மாறப்போகுது. சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர விட வேண்டாம். இதை வச்சு நான் எப்படி வளர போறேன்? இதை வச்சு நான் என்னைக்கு உயர போறேன்? என்னைக்கு நான் மேலே வர போறேன்? நான் என்னைக்கு சம்பாதிக்க போறேன்? நான் என்னைக்கு என் கடனை அடைக்க போறேன்? இந்த வேலையை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இந்த வருமானத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துட்டே இருக்கலாம். எத்தனை வருஷம் நான் உழைப்பேன்? நான் நம்புறேன் இல்லை, கர்த்தர் சொல்றாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய கரமும் உங்க கரமும் இந்த வருஷம் சேர்ந்து டிராவல் பண்ண போகுது. உங்க வேலையில கர்த்தருடைய கரம் இருக்க போகுது. உங்க வருமானத்துல கர்த்தருடைய கரத்தை இந்த வருஷம் வைக்க போறாரு. உங்க அற்பமான ஆரம்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்க போகுது. தேங்க்யூ ஜீசஸ். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிற கர்த்தர், அவரே வளர்த்துவார், அவரே நீர் பாய்ச்சுவார், அவரே உரம் போடுவார். நான் நம்புறேன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு முடியும் போது உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள், நிறைய பேர் பிரமிப்பார்கள், நிறைய பேர் எட்டாத உயரத்தில் வச்சு உங்களை பார்ப்பாங்க, அவங்க தலையை மேலே தூக்கி பார்ப்பாங்க. நிறைய பேர் இது எப்படின்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட, சிஸ்டர் இது எப்படி, பிரதர் இது எப்படி? அப்போ நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது பிரதர், எனக்கு தெரியாது சிஸ்டர். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் கூட இருந்ததுனால காற்றையும் பார்க்கல,
மழையையும் பார்க்கல. ஆனால் என்னுடைய பள்ளத்தாக்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைய பேருடைய கண்கள் இந்த தாரதாரையா கண்ணீர் ஊற்றப்படுது. ஆமா சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. பிரதர், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. நன்றி அப்பா, நன்றி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. ஸோ அவனுடைய முதல் அங்கீகாரம், முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகம் பண்ணின மனுஷனே தடுமாற்றத்தில் தான் அவன் கையில் அந்த அபிஷேகமே பண்ணுறேன் அப்படின்னா, இவன் கையில் இந்த பொறுப்பை கொடுக்குறோமே இவன் செய்வானா அப்படின்ற நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே இல்லை. அந்த அளவுக்கு தாவீது குறைஞ்சவன். ஆனால் நம்பர் 2, ரெண்டாவது தாவீது ரெண்டாவது ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க. எங்கே தெரியுமா? ஒரே ஒரு கோத்திரம் வருது பாருங்களேன், ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் வந்து எங்களுக்கு தலைவனாயிரு அப்படின்னு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கோத்திரம் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. நம்பர் 3, மூணாவது ஒரு அபிஷேகம் வருது. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமே, நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை அப்படிதான் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் உங்களை பார்த்து சந்தேகப்படுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் சீக்கிரமாக ஒரு கையளவு மேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு பெருமழையின் இரைச்சல், நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் கற்பனைக்கு மீறி நீங்கள் போய் நிற்கும்போது நீங்கள் ஒன்று மட்டும்தான் சொல்லுவீங்க, இது என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய. நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்க, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்க. முதல் நம்பர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் எழுதி கொள்ளுங்கள். முதல் அங்கீகாரம் சாமுவேலுக்கு முன்னாடி தடுமாற்றத்தோட ஒரு அபிஷேகம். நம்பர் 2, ரெண்டாவது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரெண்டாவது அங்கீகாரம் ஒரு கோத்திரம் அவனை அங்கீகரிக்குது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்பர் 3, மூன்றாவது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனை அப்படியே அபிஷேகம் பண்ணுங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. நான் உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன், நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனாருக்காக, தாய்க்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையை போல் அவங்க எப்போ வந்தாலும் ஒரு மகனை மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் நான் நம்புகிறேன் அடுத்த டைம் உங்களை சந்திக்கும் போது கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு 100 சாட்சியை தூக்கிட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த ஆண்டு கடினமாய் அல்ல, நீங்கள் லகுவாக சுதந்திரிப்பீங்க. கரவல் ஆடுகளை நம்முடைய தேவன் மெதுவாய் நடத்துவாராம், மெதுவாய். இத்தனை ஆண்டும் உங்களுடைய கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து ரொம்ப கடினமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஈஸியாக இருக்கும். எல்லாமே கர்த்தர் சுலபமாய் உங்களுக்கு மாற்ற போகிறேன். நுகத்தடிய கர்த்தர் விலக்கி உங்களை சமாதானமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எளிமை நின்று உங்கள் வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உங்களை உறுதியாய் நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாட்டை எல்லாரும் பாடி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் அந்த ஒன்று மட்டும்தான் கேட்கிறார், அந்த ஒன்று மட்டும்தான் கேட்கிறார். பிரதர், சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு முன்னாடி
உண்மையா நான் வாழணும் ஆண்டவரே. வேற எந்த டார்கெட்டுமே உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்றேன், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முடிஞ்சவங்க அப்படியே கையை உயர்த்தி, இந்த கை வலிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தி, இந்த வருஷம் என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. மனுஷனை நம்ப வேண்டாம், யாருமே என் கூட வரலைன்னு நம்ம பயப்படவும் வேண்டாம். கர்த்தர் என் கூட வந்தா போதும். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே உங்களை. நன்றி அப்பா, நன்றி. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. சத்தமா நான் கீழ்ப்படிவே, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, சத்தமா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பான்றத முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். அழுதுட்டு சொல்றவங்க அழுதுட்டு கூட சொல்லுங்க. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முட்செடியில் தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவா, சூரியன் நிற்கவில்லை. காத்திருக்கும் காத்திருக்கும் உம்மாடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் பதில் ஒன்றுமே. இப்போ கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, என்ன சொல்ல சொல்ல அந்த அப்பா அப்பா பத்தாது. இந்த இடம் அதிர்றது மாதிரி சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. உங்க குரல் வானத்துக்கு எட்டணும், கத்தனத்துல கேட்கிற மாதிரி சொல்லுங்க. எஸ் 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 எஸ், சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். நன்றி ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு தந்த திருச்சபைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு தந்த தகப்பனாருக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு தந்த தாயாருக்காக, எங்களுக்கு தந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றிப்பா. இந்த வருஷத்திலேயே ஆரம்பத்திலேயே ஒழுங்கு பண்ண இந்த கூட்டத்திற்காக நன்றிப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், கோசே நாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீங்கல்ல. இந்த வாரம் முழுக்க உங்களை தேடுறவங்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பா கண்டிப்பா இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு வித்தியாசத்தை நீங்க உண்டு பண்ணணும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் ஆண்டவரே, உண்டு பண்ணணும்ப்பா.
உண்டு பண்ணணும் ஆண்டவரே. நியூ இயர் சர்வீஸ்ல எங்க திருச்சபையில இடம் கொள்ளாமற் போகிற மாதிரி நீங்க ஆசீர்வதிச்சீங்கல்ல. உங்க வருகை தாமதிச்சுன்னா ஒவ்வொரு ஆராதனையிலையும் அப்படி இடம் பத்தாத போற அளவிற்கு இந்த வருஷம் ஒரு ஜனத்திரள், நல்ல கைகளை தட்டி ஒரு ஜனத்திரள், ஒரு ஜனத்திரள். உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்ல, இடம் இல்ல. அப்படி நீங்க நம்புறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பலிபீடத்திலிருந்து சொன்ன அத்தனை நல்வார்த்தைகள் எங்க பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறட்டும். இந்த வருஷம் எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல வருஷமா அமைஞ்சிடட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராய் போடப்பட்டிருக்கிற அத்தனை கையெழுத்துகளும் இயேசுவின் நாமத்தில் குலைவதாக ராஜா. அந்த கையெழுத்தை குறித்து என் பிள்ளைங்க இனி பயப்படாதபடி காரியங்களை மாறுதலாய் நீர் முடிய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனசார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர். உங்க ஒவ்வொருத்தருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.